தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கிரேசி சகா வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா அகைன் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தான். இன்றைக்கி எதுவும் பெருசாக அப்டேட் எதுவும் வரல கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா கெரினாக்காரனுங்க வந்து நிறைய அப்டேட் விட்டு யாரும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை, அதனால் அப்டேட் எதுவும் இல்லை டெய்லியும் கொஞ்சம் எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது வந்து ரொம்ப நாள் டேட் கொடுப்பானுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லாத ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவானுங்க. ஃப்ரீ ஃபயர்காரனுங்க இப்படி தான் அகைன் பண்ணிகிட்ருக்கானுங்க. அது ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாருக்குமே. கம்பல்சரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு 2-3 மாதமாகவே டெய்லியும் அப்டேட் விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், டெய்லி அப்டேட் விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் இப்போ ஏன் வில்லன்னு பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோ லைக் பண்ணுறதில்ல, அவ்வளோ ஒர்த்தான எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதும் இல்லை. அதனால் இதுவும் பெருசாக அப்டேட் இல்லை. இனிமேல் விட்டாலும் எப்படி விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கன் ஸ்கின்னோ இல்லை எதனா நியூ கன் ஸ்கின்னோ எதனா லான்ச் பண்ணுவானுங்க. அப்படி இல்லை, ஆல்டர்னேட் என்னென்னா காஸ்டியூம், ஏதாச்சும் நல்ல காஸ்டியூம் வந்து நல்லா கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து விடுவானுங்க. இதுதான் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் சொல்கிற பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் அவங்க காலங்காலமாக இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்குமே தவிர நீங்களுக்கு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியும். அதனால் சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லியிருப்பேன் இதோடைய காஸ்டியூம் கலெக்ஷன் நிறைய போகுன்ட்டு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த காஸ்டியூம் நல்லாயிருக்கு. 1500 டைமண்டுக்கு ஒர்த்து, ஓகே, ஏதோ சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எஃபெக்ட் கொஞ்சம் ப்ளூ கலர் எஃபெக்ட் சூப்பராக நல்லாயிருக்கு. வேணுன்றவங்க இதை வேணால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டைமண்ட் இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டாப்அப் பண்ணி மந்த்லி வீக்லி காசு போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லியும் டைமண்டு க்ளைம் பண்ணி வாங்கணுன்ற அவசியம் வந்து இதுக்கு இல்லை, ஓகேங்களா? ஜாலியாக ஃப்ரீ டைமில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? டைமண்ட் ட்ரிக்கு ஒரு சில பிளேயர்லாம் இருப்பீங்கள்ல, எங்களாம் டைமண்ட்டு நிறைய இருக்குது, நான் இப்போ ஒரு பெரிய ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டுருக்கீங்க. அவங்க டைமண்ட்டை எப்படி செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இந்த காஸ்டியூம் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட்டு சொல்லிட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவர் வந்து ரொம்ப எரர். சீரியஸ்லி சொல்கிறேன், டவர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புயல் காரணத்தினால இன்றைக்கி எதுவும் ரொம்ப நெட்ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அதனாலயே என்னமோ ரூம் மேட்ச் எதுவும் இன்றைக்கி வைக்க முடியல. சாரி கைஸ், நாளைக்கு அகைன் மீண்டும் ரூம் மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு மதியம் மேலே ஸ்டார்ட் பண்ணலாம். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.